அவங்க ஒரு சின்ன பாட்டு பாடுறாங்க. இது வந்து சிரிப்புக்கான ஒரு முக்கியத்துவம் உள்ள பாட்டு. மெட்டு சினிமா மெட்டு தான். இதை விட இந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க. கையை தட்டிட்டு நம்ம அந்த பாட்டு கேட்போம். ஓகே, மகிழ்ச்சியோட கிரேட் சார். மைக் இருக்கா சார்? அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கும் பாரத சிரிப்பு, பாரத சிரிப்பு. நான்குங்க சிரிக்கும் போது மனவழி இல்லை, நான்குங்க சிரிக்கும் போது மனவழி இல்லை, பின்பு வயிறு கொழுங்க சிரிக்கும் போது நோய்மொழி இல்லை. நான்குங்க சிரிக்கும் போது மனவழி இல்லை, பின்பு வயிறு கொழுங்க சிரிக்கும் போது நோய்மொழி இல்லை. உலக மக்கள் வாழ்விலே என்றும் இன்பம் உண்டவே, உலக மக்கள் வாழ்விலே என்றும் இன்பம் உண்டவே, என்றும் சிரிப்பு எனினும் சிரிப்பு இனிமையான வாழ்விலே, நமது இனிமையான வாழ்விலே சிரிக்கட்டும் ஆனந்த சிரிப்பு. இங்கே நாம் சிரிக்கும் சிரிப்பு தானே மருத்துவ சிரிப்பு. நல்ல சிரிப்பை நாம் சிரித்து வாழ்ந்திடுவோமே, இங்கே இருப்பவரை சிரிக்க வைத்து வாழ்ந்திடுவோம். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் ஆனந்த சிரிப்பு. வேகமான வாழ்க்கையிலே ஓய்வு கிடைத்தது, வேகமான வாழ்க்கையிலே ஓய்வு கிடைத்தது, நாம் மறுப்புகளை காண்பதற்கு கொரோனா தடுத்தது. வேகமான வாழ்க்கையிலே ஓய்வு கிடைத்தது, நாம் மறுப்புகளை காண்பதற்கு கொரோனா தடுத்தது. மனமிட்டு செய்யுங்கள், மகிழ்ச்சியோடு வாழுங்கள், மனமிட்டு செய்யுங்கள், மகிழ்ச்சியோடு வாழுங்கள். என்றும் சிரிப்பு எதையும் சிரிப்பு இனிமையான வாழ்விலே, நமது இனிமையான வாழ்விலே சிரிக்கட்டும் ஆனந்த சிரிப்பு. இங்கே நாம் சிரிக்கும் சிரிப்புதானே மருத்துவ சிரிப்பு. நல்ல சிரிப்பை நாம் சிரித்து வாழ்ந்திடுவோமே, இங்கு இருப்பவரை சிரிக்க வைத்து வாழ்ந்திடுவோம். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் ஆனந்த சிரிப்பு. தேடி 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 கஷ்டத்தை எடுத்துக்கிறோம். கஷ்டத்தை எடுத்துக்கிட்டு ஐயோ கஷ்டம் வந்துச்சுன்னு சொல்றோம். நம்ம பார்ப்போமா ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்துட்டு பாருங்க, 90% நம்மளோட பிரச்சனையா இருக்கும். வேண்டாம் தூக்கி எறிஞ்சிக்கலாம், வேண்டாம் எனக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு வச்சுக்கோங்க. வேண்டான்னு சொன்னா ஒரு நிமிஷத்தை தூக்கி எறிஞ்சலாம். அவ்வளவு வசதி வாய்ப்பு இறைவன் கொடுத்தப்ப 5 குழந்தை கொடுத்து ஐயோ நான் நிறைய கொடுத்துட்டேன் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாராம். ஆனா கண்ணு எத்தனை காட்சி, எத்தனை சவுண்டு, எத்தனை வாசம். வாசத்தை பிடிக்கிற மாதிரி நம்ம மூக்குல மாஸ்க் போட்டுக்கிறோம். 5 குழந்தைகளை கொடுத்து கோடிக்கணக்கான இன்பங்களை வச்சுட்டார் கடவுள். அவன் நினைச்சிட்டு இருக்காரு இந்த மனுஷனுக்கு நிறைய கொடுத்தாச்சு, ரொம்ப சந்தோஷமா இருப்பான், எப்போதும் அவனை தூக்கி வச்சிட்டு இருப்பான், அவன் வந்து கொண்டாடிட்டு இருப்பான். அந்த 100 கோடி இன்பம் இருக்கிறப்ப ஒரு 4-5 துன்பம் இருக்கு பாருங்க, அதுதான் நமக்கு கண்ணு முழுக்கப்படும், காது முழுக்க
கேக்குது, யாரும் சரியில்லை, உலகமே சரியில்லை இப்படி சொல்லுது. இந்த மகிழ்ச்சியை கண்டுபிடிக்க தெரியல நமக்கு. ஒரு எருக்க பூவை எடுத்து சுண்டி பாருங்க, ஒரு மொட்டு என்ன அழகா வெடிக்குது பாருங்க. அதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டாமா? ரோஜா பாருங்க அடுக்கடுக்கா பூக்குது. ஒரு சூரியன் பாருங்க டெய்லி சுறுசுறுப்பா சோம்பேறித்தனம் இல்லாம காலையில 6 மணிக்கு வந்துடுறாரு அவரு. நாங்க பாருங்க ஏற்படுமா வேண்டாமா, ஏற்படுமா வேண்டாமா, இன்னைக்கு பயிற்சி செய்யணுமா வேண்டாமா, இன்னைக்கும் செய்யணுமா. அற்புதம், எத்தனை கோடி இன்பம் வைத்தார் இறைவா. தீக்குள் வெள்ளை வைத்தால் நந்தலாலா, உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதே ஏன் நந்தலாலா. நெருப்பு சுட்டுட்டா கூட ஆஹா என்ன அழகா சுடுது அப்படி சொல்றது எங்க? நம்ம எடுத்து பிரசாதம் கொடுக்கறப்ப கூட நாம விரும்புறோம், பிரச்சனைகளை விரும்புறோம், அதை ரசிக்க கத்துக்கிட்டோம். உன்னை பார்த்தாலே உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு, ஏன் டாக்டர் போலையா அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க நல்லா இருக்கிறவங்களும் ஆமா ஆமா உடம்பு சரியில்லை நல்லா நாம தேர்ந்தெடுக்கிறோம். சந்தோஷம் இருக்கு. இனிய உணவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்துங்கிறார் வள்ளுவர். நீ உனக்கு வேணுமா, இந்த பக்கத்துல பழம் இருக்கு, இந்த பக்கத்துல காய் இருக்கு, காய் எடுத்து கடிச்சுக்கிட்டு புளிக்குது புளிக்குது புளிக்குது, நீ எடுத்தது காய். மகிழ்ச்சி அங்கு விரவி இருக்கு. மனுஷங்களை பாருங்க, குழந்தைகளை பாருங்க, அந்த முகம் உற்சாக முகத்தை பார்த்தாலே நமக்கு எல்லா பிரச்சனையும் ஓடியா போகுது. என்ன இன்னைக்கு வரும் பணம் நாளைக்கு போகும், இல்ல இன்னைக்கு போகும் நாளைக்கு போகும். பணம் ரொம்ப பணம் முக்கியம் தான், பணமே முக்கியம் இல்லை. எல்லா விஷயமும் முக்கியம் தான், அந்த விஷயமே முக்கியம் இல்லை. நிறைய இருக்கு. 720-30 கோடி பீப்புள் இருக்காங்க. ஒரே ஒரு ஃப்ரெண்ட் விட்டுட்டு போனா என்ன கவலை? அப்படியே வந்து போடுறோம். பவானி இல்லைன்னா ஈரோடு, ஈரோடு இல்லைன்னா நமக்கு உலகம் இருக்கு. துருக்கியில போய் நான் சிரிச்சுட்டு வந்தேன். எல்லாம் பாய் எல்லாம் என்ன பண்ணாங்க, நானும் துருக்கி ஆளு நினைச்சுக்கிட்டாங்க. சந்தோஷமா சிரிச்சோம். 3000 கடைகள் அடங்கிய ஒரு மெகா பஜார்ல நடுப்புற ரவுண்டானால பெருசா சிரிச்சோம். ஓடி வந்து அணைச்சிட்டாரு ஒரு முஸ்லிம். Which country you are from அப்படின்னு கேட்டார். I am from India. He said I am from Pakistan. நான் ஒரு இந்தியனை முதல் முறையா ஹக் பண்ணிருக்கேன் அப்படின்னார். என்ன பிரிவினை, என்ன ஜாதி, என்ன ஏற்றம், என்ன ஏழை, என்ன பணக்காரன் எல்லாம் இருக்கும், இருந்துட்டு போகுது. அதை அனுபவிக்கணும், சந்தோஷப்படணும். ஆஹா இப்படி இருக்கா, மலை இருக்கா, பள்ளத்தாக்கு இருக்கா, ஐயோ பள்ளத்தாக்குன்னா மலை இருக்கா பள்ளத்தாக்கு இருக்குதான் செய்யும். ரெண்டுத்தையும் அனுபவிக்கணும், சந்தோஷப்படணும். வாழ்க்கை முழுக்க டிராப் விட்டாம ஒழிஞ்சிட்டு போயிடும். கடவுளே ஆச்சரியப்படும், இந்த அளவுக்கு என்ன 1,50,000 இன்பம் தான் கொடுத்தா இவன் மாட்டுக்கு 2 லட்சம் அனுபவிக்கிறானேன்னு சொல்றேன். சிரிப்பு அற்புதமான மருந்து, மாற்றக்கூடிய மருந்து. நான் ஜெயில இந்த வேலூர் ஜெயில் லேடிஸ் ஜெயில் போயிருக்கேன். உங்களுக்கு ஆயுள் தண்டனை கைதிகள்லாம் இருந்தாங்க. ஒரு 2 மணி நேரம் ஏதோ அன்னைக்கு வந்து சண்டை இருக்கிறதுனால அன்னைக்கு மட்டும்தான் தூர்தர்ஷன் காமிப்பாங்க, சினிமா போடுவான். நான் போன அன்னைக்கு முந்தானை முடிச்சு படம். இந்த லேடி கைதி எல்லாம் வரமாட்டேன்றாங்க. என்ன சார் வாரத்துக்கு ஒரு படம் தான் போடுறான், நீங்க வந்து இன்னைக்கு சிரிக்க சொல்றீங்க, அந்த படத்தை பார்த்தா நாங்க இன்னும் நல்லா சிரிப்போம், வர முடியாட்டாங்க. எல்லாரையும் ஒருத்தரா உரிமை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து ஒரு 300 பேரு பாதாள அரங்கு, பெரிய அரங்கு, அதை வச்சு சிரிக்க விட்டோம். கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்தோம். ஒட்டிச்ச விட்டு தண்ணியே வேற, எல்லாரும் சிரிச்சாங்க. சார் நல்ல வேலையா எங்களை ரொம்ப கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்தாங்க. ஒரு டாக்டர் ஆயுள் தண்டனை கைதி, அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட கொண்டுட்டாங்க.
அந்த கோபம் என்ன செய்யுதுன்னு தெரியாது. அவங்க சொன்னாங்க நிஜமாவே கையை பிடிச்சிட்டு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. கையை பிடிச்சிட்டு பிடிக்கிறாங்க, கண்ணால தண்ணி கொட்டுது. தண்ணி கொட்டிட்டு சொன்னாங்க, சார் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்து எனக்கு செல்ஃபி யோகா பயிற்சியை சொல்லி கொடுத்துருக்க கூடாதா? நான் இந்த ஜெயிலுக்குள்ளேயே வந்திருக்க மாட்டேனே அப்படின்னு. அற்புதமான ஒரு விஷயம், சந்தோஷமான விஷயம். அது உள்ள வந்துடுச்சுன்னா கோபம் எல்லாம் ஒட்டியே போயிடும். ஒரு சின்ன பயிற்சி பண்ணுவோம், கோபம் ஓடுறதுக்கு ஒரு பயிற்சி. நீங்க பக்கத்துல உள்ளவங்களை ஒருத்தர செலக்ட் பண்ணிக்கணும். எதுக்கா அவங்கள பார்த்துக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? மிரட்ட போறீங்க. இப்படி கையை வச்சுக்கிட்டு இப்படி மிரட்ட போறீங்க. மிரட்டுறப்ப என்ன பண்ண போறீங்க? சிரிக்க போறீங்க. இன்ஸ்டா கோபப்படுறதுக்கு இல்ல, சிரிச்சுக்கிட்டே எப்படி வச்சுட்டு பண்ணலாமா? இது என்ன பண்ணுது? அதோட விளைவுட நான் அப்பா சொல்றேன். யாரும் ஒருத்தர் இல்லைன்னா 2 பேர், 2 பேர் இல்லைன்னா தனியா. ஓகே, யூ செலக்ட் ஒன் பர்சன். நீங்க போய் பக்கத்துல இருக்கா 5வது ரோல இருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணிட்டாரு. பக்கத்துல உள்ளவங்க செலக்ட் பண்ணிக்கங்க. நல்ல கையில வச்சுட்டு நல்லா சிரிக்கணும், மிரட்டிக்கணும். ஓகே, ரெடி, ஸ்டார்ட். அதே மாதிரி இந்த கோபம் வரப்பெல்லாம் நம்ம இந்த சிரிச்சது ஞாபகத்துக்கு வரும். அப்ப என்ன பண்ணுவோம்? இந்த கோபம் தானா மாறி போகுது. யூஸ்வலா கோபம் வரப்ப நம்ம வந்து துக்கமா இருக்கிறதாவும் கோபமா இருக்கிறதாவும் ஒரு வெறி தாக்குதல் நடத்துறதாவும் தான் நமக்கு மைண்ட் செட் ஆயிருக்கு. இப்ப முதல் முறையா என்ன பண்ணிருக்கோம்? கோபம் வரப்ப சிரிக்கணும் அப்படின்னு மைண்டுக்கு சொல்லிருக்கோம். ஆட்டோமேட்டிக்கா அடுத்த தடவை கோபம் வரப்ப பாருங்க, நீங்களே கோபம் திட்டிட்டு இருக்க சிரிச்சு விட்டுருவீங்க. ஜிப்ரிஷ் லாங்குவேஜ், ஒரு ஜிப்ரிஷ் லாங்குவேஜ் பேசலாம். நீங்க மனசை லூசா விட்டுட்டு பேச போறீங்க. என்ன வேணும்னு பேசலாம். உலகம் இருக்கணும். அது தமிழ் மொழியோ இங்கிலீஷ் மொழியோ மலையாள மொழியோ எந்த உலகத்துல இருக்க எந்த மொழியுமா இருக்க முடியாது. சும்மா காரணம் இஷ்டப்படி பேச போறோம். பேசலாமா? இது என்ன வந்து உள்ள இருக்க பைத்தியக்காரத்தெல்லாம் வெளியில ஏற்ற போகுது. நிஜமாவே உள்ள இல்லாம வெளியில வரப்போறது இல்லை. செஞ்சு பாருங்க, மனசு அப்படியே ஃப்ரீயா ஆயிடும். புது மலர் மாதிரி மாறும். சும்மா வேகமா நானும் சவுண்ட் போடுறேன், நீங்களும் சவுண்ட் போடுங்க. சவுண்ட் போடுறவங்க ஒவ்வொரு சவுண்ட் இல்லை, ஏதாவது வார்த்தைகளா இருக்கிற மாதிரி இருக்கும். வெளியில உள்ளவங்க பார்த்தாங்கன்னா ஏதோ பேசுறாங்க, ஆனா என்னன்னு புரியல, அப்படி இருக்கட்டும். ஓகே, இதுவே யாராவது திட்ட வந்தாங்கன்னா, ஹஸ்பண்ட திட்டணும்னா, ஒய்ஃபை திட்டணும்னா, பண்ண பிள்ளைக்கு திட்டப்பா என்ன சொன்னாலும் அவங்க குழந்தைய நாமளும்
தான் இந்த பயிற்சியை கொடுத்துருக்கேன். அவங்களை ஒரு ஆராய்ச்சி எடுத்தோம். அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாம் வச்சு கேட்டு எதனால இவங்க நல்லா இருந்தவங்க பைத்தியமானாங்க, எதனால இவங்க பைத்தியமானாங்க அப்படின்னு கேட்டோம். அவங்க லைஃப்ல சிரிச்சதே இல்லையா, ரொம்ப கரன்னு இருந்தவங்க தான் பைத்தியமானாங்க. Ready? Start. மேல வந்து வலது கை கட்டவரல் இருக்கட்டும், அடுத்தது இடது கை கட்டவரல் அப்படியே மாத்தி மாத்தி விரல்கள் மாறி மாறி இருக்கட்டும். ரெண்டு கை நல்லா லாக் பண்ணிக்கிறோம். லாக் பண்ணிட்டு போட்டோட போறோம். லெஃப்ட்ல தொடுத்து ரைட்ல தொடுத்து, லெஃப்ட்ல போறப்ப ஹோ, ரைட்ல போறப்ப ஹா, ஹோ ஹா. ஆரம்பிக்கிறப்ப மெதுவா ஆரம்பிக்கிறோம். அப்படியே சவுண்ட் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறோம். மேக்ஸிமம் ஸ்பீட்ல போறப்ப இந்த போட்டி கலந்துரும். அதுக்கு அடையாளமா நம்ம தலையை லெஃப்ட்ல சாச்சிக்கிறோம். சாச்சிக்கிட்டு நல்ல கண்ணை மூடிக்கிட்டு கையில நல்லா ஆட்டிக்கிட்டு, அட்டமெண்ட் பேபி ஆடும் இல்லையா, கை கால ஆட்டிக்கிட்டு ஆடும் இல்லையா, நம்ம கையை மட்டும் ஆட்டிக்கிட்டு சிரிக்க போறோம். பக்கத்துல உள்ளவங்க பாக்காதீங்க, நல்ல மேக்ஸிமம் சவுண்டோட சிரிக்க போறோம். சோ இந்த சமயத்துல அந்த உள்ள இருக்கிற அத்தனை அழுக்கு வெளியில போகுது. நம்ம பியூரஸ்ட் பர்சனா மாற போறோம். சின்ன குழந்தை என்ஜாய் பண்ண போறோம் லைஃப். நான் எப்ப தலையை சாக்கிறேனோ அப்ப நீங்க சாச்சிட்டு கண்ணை மூடிடுங்க. ஏன்னா பக்கத்துல உள்ளவங்க செய்யறாங்களான்னு பார்த்தா நம்ம செய்ய மாட்டோம். அதனால கண்ணை மூடிக்கிட்டு நான் சொல்ற வரைக்கும் சிரிக்க போறோம். ஓகே, என்னோட ஸ்பீடு என்னோட சவுண்டோட வாங்க. ஓகே, இப்ப கண்ணை திறந்துருக்கலாம். நான் எப்ப தலையை சாக்கிறேனோ அப்ப கண்ணை மூடிக்கிட்டு தலையை சாச்சணும். ஓகே, ரெண்டு கை நல்லா லாக் பண்ணிக்கங்க. நல்ல ஒரு மூச்சு எடுத்துக்கலாம். மெதுவா ஆரம்பிக்கலாம். ரெடி, ஸ்டார்ட்.
மகிழ்ச்சியா மாயா பிரசாத் டாக்டர் அதுக்கு முன்னாடி ஒரு நன்றி. ஒரே ஒரு விஷயம் செஞ்சா போதும். ஒருத்தர் ஒரு 10 பேர், நீங்க ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணிக்கணும். ரொம்ப பிடிச்சவங்களோ இல்லை பிடிக்கவே பிடிக்காதவங்களோ செலக்ட் பண்ணி அவங்க இங்க கொண்டு வந்துட்டு அது அவங்க பார்த்துப்பாங்க. அவங்கள மாத்திர அவங்கள நல்ல விஷயங்களுக்கு மாத்திர விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே மகரிஷி கொடுத்து வச்சுட்டு போயிட்டாரு. இது எது பண்ணினா இது எது நடக்கும். ஆனா அதுக்கு பீப்புளை கொண்டு வரதான் நம்ம இப்ப கொடுத்துருக்கோம். இந்த நெட்வொர்க் பிசினஸ் சொல்லுவாங்க. மொத்தம் 4 பேரை பிடிக்கணும். 4 பேர் 400 பேரை பிடிப்பாங்க. அப்படியே பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா கடைசியில ஒருத்தருக்கும் ஒண்ணும் வராது. ஆனா நீங்க எல்லாருக்கும் எல்லாமே வரும். அதுதான் வித்தியாசம். இது நிஜ விஷயம், மனுஷனுக்கு தேவையான விஷயம். அங்க வெறும் செத்துதான் இருக்கும், பணம் வராது. இங்க மனுஷன் மட்டும்தான் இருக்கும், துண்டமே வராது. அற்புதமான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அதனால இன்னைக்கு நீங்க நேரடியா நைட் 11 மணி ஆனாலும் பரவாயில்ல, ஒரு 10 பேர் உங்களால முடிஞ்சது அவங்க லைஃபுக்கு மாற்றம் சொல்லுங்க. பயிற்சி பத்தி எல்லாம் சொல்ல வேண்டாம். இந்த மீட்டிங்ல புடிச்சு போடுவாங்க ஆளுங்க, அவங்க புடிச்சு போட மாட்டாங்க. ஆனா தீமைக்கு புடிச்சு போடுறாங்க, நம்ம நல்ல விஷயத்துக்கு புடிச்சு போட்டாங்க. என்ன வாழ்வாளர்கள் அழைச்சிட்டு வந்துருங்க, அழைச்சிட்டு வந்து அவங்க இதுக்குள்ள சேர்த்துருங்க. அதுதான் நம்மளுடைய ஒரே பணியா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. 4 முறை பார்ப்போம். ஒரு உள்மூச்சு 60 வெளிமூச்சு தான் ஒரு கவலைப்படி. ஒரு உள்மூச்சு 60 சிரிப்பு, அதுவும் கவலைப்படி தான். சந்தோஷமா ஜாலியா கவலைப்படியை செய்யக்கூடாது பயிற்சி. இதை நம்ம என்ன பண்ண போறோம், எழுந்து நின்றுட்டு கையை தட்டிக்கிட்டு லேசா ஜட் பண்ணிட்டு, இந்த ஜட் பண்றதுல குண்டலினி உங்களுக்கு உடனே எழும்ப ஆரம்பிக்கும். அனைத்து சக்கரங்களையும் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அற்புதமான பயிற்சி. லேசா, ரொம்ப அதிகமா துள்ளி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. மெதுவா என்ஜாய் பண்ணி 2 லைனை பாட போறோம். அதுக்கப்புறமா அந்த சிரிப்பா 60 சிரிப்பு சிரிக்க போறோம். அதுல கையை தட்டிக்கிட்டு சிரிக்க போறோம். ஓகேயா? ஓகே, நேரம் நில்லுக்கங்க. நல்ல ஒரு உள்மூச்சு எடுத்துக்கலாம். என்ன குடிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப அதிகமா குடிச்சேன் வாழ்க்கையில, ஒரு அளவுக்கு தான். அப்படி இல்லை, நீங்க முதல் முறையா குடிக்க போறீங்க, நல்லாவே குடிக்கலாம். ஓகே, ரெடி, கையை தட்டிட்டு குடிப்போம். ரெடி, ஸ்டார்ட். நீங்க அத்தனை பேரும் இன்னைக்கு கடவுள்களா மாறி இருக்கீங்க. உங்க அத்தனை பேருடைய பாதங்களிலும் விழுந்து எனது வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன்.